வீட்டுக்கே போயிட்டு அண்ணன் வந்துட்டு ரம்யாவை மிரட்டிட்டு வந்துடுறாங்க. என் புருஷனுக்கு எதுவாக இருந்தாலும் நான் அது பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி பேசி இது பண்ணிட்டு வந்துடுறாங்க. இதை பற்றி கார்த்திக் எதுவும் தெரிய மாட்டேங்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சரவணன் வந்துட்டு அன்னத்தோட அப்பா வச்சு செம்மையாக வந்துட்டு ஒரே லந்து பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே வெளியே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க குடிச்சிட்டு வந்துட்டு இங்கே பாருங்க மாமா, உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அடுத்த வாட்டியே மதனையோடு வாங்க, அவங்களுக்கும் வந்துட்டு என்ன வேணுமோ எதுவாக இருந்தாலும் நான் சமைச்சு வைக்க சொல்கிறேன், அவங்க பொண்ணு கையாலே நீங்கள் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருமே வெறுப்பாக பார்த்துட்ருக்காங்க. அதை எல்லாருமே கோவமாக உட்காந்துட்ருக்காங்க, ஒரு மாதிரி அப்செட்டாக. அப்போ வந்து கார்த்திக் கால் வந்துகிட்டே இருக்குது. யாருன்னு சொல்லி அவங்க அப்பா கேட்க கமிஷனரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தேவையில்லாமல் எதுக்கு தான் கால் பண்ணுறாங்களோ தெரியல, நீ பேசாதப்பா அப்படின்ற மாதிரி முதல்ல சொல்கிறாங்க. அப்புறமா நீங்கள் கொடுங்க சின்னத்தா, நான் பேசுகிறேன்ற மாதிரி ஒரு பக்கம் அண்ணன் சொல்கிறாங்க. இல்லை வேண்டான்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்ல, இல்லைப்பா நீ பேசுகிறத விட அண்ணன் பேசினா தான் கரெக்டாக இருக்கும், இல்லைனா அவங்க இந்த வேலை அந்த வேலைன்னு உன்னை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க. இல்லை ரம்யா வந்துட்டு உனக்கு எவ்வளோ இது இருக்கும், நீ நான் படித்த படிப்பு என்ன, இது நான் செய்கிற வேலை என்ன, இது என்ன வேணான்னு சொல்லிட்டு அவள் பின்னாடி நீ இது பண்ணிகிட்டு இருக்கியான்ற மாதிரி கடுப்பாயிட்டு இருக்காங்க. ஃபோன் எடுக்கலன்னு. அப்போ கரெக்டாக அண்ணன் எடுத்து நான் மிஸ்ஸஸ் கார்த்திக் பேசுகிறேன் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. நான் கார்த்திக்கிட்ட பேச முக்கியமான வேலை விஷயம்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் அவர் தூங்கிட்டுருக்காருன்னு சொல்கிறாங்க. அவரை எழுப்பி கொடுங்கன்னு சொல்ல, இங்கே பாருங்கள் தூங்குவல எழுப்பக்கூடாதுன்னு எங்கள் வீட்டு பெரியவங்க சொல்லியிருக்காங்க, எது வந்தாலும் நாளைக்கு காலைல ஆஃபீஸ் வருவார் அப்போ பேசிக்கங்க, இப்போ ஃபோனை வைங்கன்னு சொல்கிறாங்க. ரம்யா செம்ம கடுப்பாயிடுறாங்க. எவ்வளோ சொல்லியும் அண்ணன் அதை சொல்லிட்ட உடனே எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. அப்புறமா ஒரே நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கிட்ட சொல்லி குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. இதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்து எப்படி இவ்வளோ தைரியமாக பேசினான்ற மாதிரி கார்த்திக் மலைச்சு போயிருக்கிறாரு. அப்புறம் அண்ணத்துக்கிட்ட தனியாக வந்துட்டு நீ எப்படி இவ்வளோ தைரியமாக பேசினாங்க கமிஷனர் கிட்ட அப்படின்னு சொல்ல, உங்களால் தான் அவங்கள எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க, உங்களுக்காக தான் நான் தைரியமாக பேசினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவொன்னே ஒரே சந்தோஷமாக இருக்கிற கார்த்திக் ஒரு பக்கம், இருந்தாலும் கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது. அப்புறமா வந்துட்டு அண்ணன் வந்துட்டு சரி நான் போய் தூங்க போகிறேன்னு சொல்கிறாங்க. இது அண்ணா கொஞ்சம் நேரம் பேசிட்டு போ அப்படின்ற மாதிரி கார்த்திக் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் இங்கே நீ எல்லாம் ஒரு அப்பனா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட போய்ட்டு இருக்காரு. ஒரு பையனோட வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் கேள்வியாக கேட்டு தொலைச்சிட்ருக்கார். இன்னொரு பக்கம் அண்ணன் தூங்கிட்டு இருக்கும்போது அவர் பக்கத்தில் வந்துட்டு நம்ம கார்த்திக் வந்து படுத்துட்டு இருக்காரு. கையெல்லாம் போட்டுட்டு தூங்கிட்டு இருக்காரு. இதை அண்ணன் பார்க்குறாங்க. சின்ன பையன் இப்போ நம்ம பக்கத்தில் வந்து படுத்தாருன்னு ஷாக்காகி பார்த்துருக்காங்க. ஆனால் சந்தோஷமாக ரசிக்கிறாங்க. கார்த்திக் தூங்குறதை பார்த்து அப்படியே ரசித்து கொஞ்சிட்டு இருக்காங்க. அதோட எபிசோட் ரொம்ப முடியுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.